Hi friends, good evening. This Hi, is good evening. this is Savi and Shiv from S&S Family First. ரொம்ப சந்தோஷமா இருக்கு to be back with you today and we will continue. Last week நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி கான்சென்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், நீங்கள் நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்க அண்ட் அந்த கான்சென்ட்ரேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ஒரு விஷயத்தில் நான் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறது, ஏன்னா அதுதான் நிறைய பேர் இப்போது ஃபீல் பண்ணுறாங்க வித் லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அரவுண்ட், எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. வி வில் கண்டினியூ வித் தட் டாபிக் டுடே. ஸோ ஓவர் டு ஷிவ், யூ கேன் டேக் இட் ஃப்ரம் ஹியர் அண்ட் தென் வி வில் ஆஸ்க் ஹிம் கொஷின்ஸ். Wonderful question. And parents, you have to listen to it carefully. But today, people go in width. Width in I am a jack of many trades. Say for example, எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் is good, ஸ்டடீஸில் is good, he may be good in dancing, she may be good in music. இதெல்லாம் width. Now widthல நிறைய பண்ணுவோம், பட் width வந்து நம்மளுக்கு எக்ஸ்பர்டைஸ் கொடுக்காது. Width will not give mastery to your child. What your child needs is depth. It has to go deep inside. Let me take one example. 4 வருஷம் முன்னால we went to a NASSCOM seminar. NASSCOM வந்து National Association of Software Services Computer Manufacturers. இந்த செமினாருக்கு சென்னைக்கு போனோம். இந்த செமினாரில் சீஃப் கெஸ்ட் வந்து is the world's best chess player. 4 times he was a world champion in chess. His name is Vishwanathan Anand. And Vishwanathan Anand வந்து he can play with 25 players at a time. And 4 times he was number 1. Right? இப்போ செஸ்ன்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரஷ்யா, யூஎஸில் ஒரு செஸ் பிளேயர் பாபி ஃபிஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 வருஷம் முன்னால் he won the world chess championship உருவாட்டி. இன்னைக்கு கூட they talk about Bobby Fischer. But a man from Tamil Nadu won the chess championship 4 times. But many people don't talk about him as a great sportsman. And one thing you can learn from him, age of 5, his mother took him to Philippines to learn chess. அங்கேருந்து அவர் வந்து போர்ட் பார்த்துருக்கார், பேட்டர்ன்ஸ் பார்த்துருக்கார், டிஃப்ரெண்ட் கேம்ஸ், thousands and thousands of games and patterns பார்த்துருக்கார். அந்த பேட்டர்ன் பார்த்து இன்னைக்கு வந்து அவர் ஒரு போர்டு பார்க்கும்போது அவர் வந்து நெக்ஸ்ட் 3 பார்க்குறதில்ல, அப்படியே அந்த போர்டே வந்து ஒரு பிக்சராக பார்க்குறாரு. வை? ஏன்னா he went in depth. அப்போ the child has to go in depth. That is what is concentration. It has to go deeper and deeper and deeper. இப்போ வந்து உங்கள் குழந்தை வந்து ஐஐடியில் வந்து கிளியர் பண்ணோன்னா ஜஸ்ட் சூப்பர்ஃபிஷியலாக ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி போர்டு மேட்ச் பண்ணால் பத்தாது. It has to go deeper. இப்போ trigonometry, it has to get into the depth of trigonometry. Coordinate geometry, it has to get into the depth of coordinate geometry. Calculus அதோட டெப்த்தில் இறங்கணும். ஸோ எப்படி அந்த அளவுக்கு அந்த குழந்தைய வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? அது பண்ணணும்னா யூ ஹாவ் டு கிரியேட் அன் என்வாயர்மெண்ட். சூழ்நிலை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது அந்த பேரண்ட்ஸ் தான் க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணலாம்? பட் இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் ஆர் ரிக்வயர்ட், இன்ஃபேக்ட் பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் தேர் சைல்டு டு எக்ஸல் இன் ஆல் த ஃபீல்ட்ஸ். அதுக்கு மியூசிக்கும் தெரியணும், டான்ஸும் தெரியணும், கராட்டையும் தெரியணும், மேக்ஸும் படிக்கணும், இங்கிலீஷும் நல்லா படிக்கணும், புக் ரீடிங்கும் பண்ணணும், நல்லா பேசணும், எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறாங்களே. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஹவு வில் இட் ஃபோக்கஸ் ஆன்? நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது செஸ்ஸுன்னா செஸ்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும், கெமிஸ்ட்ரின்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். But it wants the parent to like the child இல்லையா? பேரண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை அது. ஸோ அது எல்லாமே பண்ண ட்ரை பண்ணணும். See, அதான் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். பிகாஸ் ஆல் த சில்ட்ரன் ஆர் இன் பேரண்டல் ட்ராப். எல்லாமே பேரண்டல் ட்ராப்ல இருக்கு. யூ வாண்ட் த சைல்டு டு லிவ் த சைல்ட்ஸ் லைஃப் ஆர் யூ வாண்ட் த சைல்டு டு லிவ் யுவர் லைஃப். உங்களுக்கு ஐஏஎஸ் ஆக முடியல, அதனால அது ஐஏஎஸ்னு ஃபோர்ஸ் பண்ணுமா? அதோட இன்டென்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ மே வாண்ட் டு பி அ மியூசிஷியன்.
It may want to be a film director, it may want to be a story பட் writer. பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஃபியர் இருக்குல்ல, நம்ம ஓகே குழந்தை மியூசிக்ல போட்டோம், பட் லெட் மியூசிக் பி a hobby. That It is cannot be a profession. அது உங்க fear. நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷன்ல நிறைய earn பண்ணலாம், ஒரு ப்ரொஃபஷன்ல இவ்வளவுதான் earn பண்ண முடியும் இல்ல பண்ணவே முடியாதுன்னு அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு. இதுதான் சொசைட்டில biggest problem. It is your fear, your fear which you are projecting right on them. So அதனால they are not able to fulfill the dream. உங்களுக்கு வந்து if the dream is big, the facts don't count. அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து they have to experience their own life. இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், 10,000 hour rule அப்படின்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10,000 hour rule. இது வந்து மால்கம் கிளாட்வெல் வந்து அந்த புக் அவுட்லயர்ஸில் கூட எழுதியிருக்காரு. You want somebody to be an expert in a field, they need 10,000 hours practice. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வயலின் கிளாஸ் அனுப்புறீங்க, அவங்க வந்து 3,000 hours வயலின் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. 3,000 ஹவர்ஸ்னால் என்ன? ஒரு வாரத்துக்கு 3 மணி நேரம், ஒரு வருஷத்துக்கு 1000 மணி நேரம், ஒரு வருஷத்துக்கு வந்து 100 மணி, ஒரு 200 மணி நேரம், ஒரு 15 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. 3,000 ஹவர்ஸ். 3,000 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணினா அந்த மைண்டில் ஒரு சர்க்கியூட் இருக்குது, அந்த ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் ஃபார்ம் ஆகி அப்போ என்ன ஆகும்னா நியூரான்ஸ்க்கு மேலே மைலின் ஷீட், இது வந்து MYELIN மைலின் ஷீட்னு ஒரு வாழைப்பழ தோழி மாதிரி அந்த நியூரானுக்கு மேலே வரும். அப்போ வந்து அந்த அளவுக்கு ஸ்கில் இருக்காது. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுவோம்னா ஒரு சாதாரண வயலின் டீச்சர் ஆகிறதுக்கு தான் அதனால முடியும். ஸோ ஒரு 7,000 8,000 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணினா எஸ் அவங்க வந்து ஒரு ஏஆர் ரஹ்மான் ஸ்டூடியோவில் போயிட்டு அங்கே வந்து அவங்க சினிமாவுக்கு பாட்டு பாடலாம், ஒரு அதில் வந்து கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம். பட் ரியல் எக்ஸ்பர்ட் ஆனோன்னா தே நீட் 10,000 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ். திஸ் இஸ் கால்ட் த 10,000 hour ரூல். அப்படின்னா அவங்க வயலினில் டெடிகேட் பண்ணணும். Family needs to be patient for the 10,000 hours. இந்த 10,000 ஹவர்ஸ்னா உங்களால இப்போ 10,000 ஹவர்ஸ்னு எடுத்துக்கோங்க. அப்படின்னா நீங்க 20 வருஷம் ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா வருஷத்துக்கு 500 மணி நேரம். வருஷத்துக்கு 500 மணி நேரம்னா வாரத்துல 10 மணி நேரம் அந்த ஃபீல்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணாதான் 20 வருஷத்துல சாம்பியனா முடியும். இப்போ அதனால தானே விஸ்வநாத ஆனந்த் 5 வயசுலயே அவங்க அம்மா ஒன்றும் பயப்படல. ஐயோ நான் செஸ் கற்றுக்க வச்சு அவன் மாஸ்டர் ஆலைன்னா அவன் இன்ஜினியர் ஆனான்னா ஒரு வேலை கிடைக்குமே, ஒரு இன்ஃபோசிஸில் டாக்டர் ஆனான்னா ஜிஹெச்சில் போய் அவன் வேலை பார்க்கலாமே, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னா ஆடிட்டராக வேலை பார்க்கலாமேன்னு அந்த பயம் இல்லாமல் அவனை ஃபிலிப்பீன்ஸில் கூட்டிகிட்டு போய் அவனை செஸ்ஸிலேயே அவனை 15 வருஷம் வைக்கும் போது தான் அந்த அவர் வந்து 13 வயசுலயே அவர் கிராண்ட் மாஸ்டர் ஆறாரு. அந்த அந்த ஒரு ஃபியரை தாண்டி ஒரு கட்ஸ். பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நீ வந்து ஒரு இன்ஜினியர் டாக்டர் ஆகி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு நீ அதுல செக்யூர்டா இருந்துன்னு நீ டிராயிங் பண்ணு, மியூசிக் பண்ணு, சைட் பை சைட் பண்ணு. You cannot have the cake and eat it. இதுவும் வேணும் அது வேணும், it is not possible. ரைட்டுங்களா? ஐ கேனாட் 2 போட்லையும் காலை வச்சுன்னு 2 குதிரையிலையும் காலை வச்சுன்னு ஐ வாண்ட் டு ரைட் 2 ஹார்சஸ், இந்த ஹார்ஸையும் ஓட்டணும் அந்த ஹார்ஸையும் ஓட்டணும். தட்ஸ் நாட் பாசிபிள். யூ வாண்ட் them to be a master, let them find that one field, go deeper deeper deeper. அப்போ அந்த 10,000 hours போனால் தான் முடியும். இப்போ சச்சின் தெண்டுல்கர் வந்து அவர் சிஏக்கும் ப்ராக்டிஸ் பண்ண அதில் 3,000 hours, கிரிக்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணினா அதில் 3,000 hours, அதை தவிர கராத்தே கிளாஸில் 3,000 hours, அதை தவிர ஐஐடி கோச்சிங்லேயும் 3,000 ஹவர்ஸ்னால் அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஐஐடி டீச்சராக இருப்பார், கோச்சிங் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பார். அதை தவிர கிரிக்கெட்டில் வந்து அவர் லோக்கல் லெவலில் ரஞ்சி ட்ராஃபியில் விளையாட்டுருப்பார். இதுதான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து சின்ன வயசுலேயே அதில் விட்டாங்க, 10,000 hours விட்டாங்க. ஏன் அவங்க அப்பா அம்மாவுக்கு பயம் இல்லையா? ஃபுல் டைம் இவன் கிரிக்கெட்டே பண்ணுறான்னு என்ன பண்ணுவான்னு 10,000 hours விட்டு தான் பாருங்களேன், அவங்க பேஷனில் விட்டு தான் பாருங்களேன் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ரைட்டுங்களா? இதை தான் பேரண்ட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நீங்கள் வந்து ஆஸ் அ பேரண்ட் யூ ஃபைண்ட் அவுட் அவங்களுக்கு எதில் ட்ரைவ் இருக்குது, அவங்கள அந்த 10,000 hours அதுலேயே அந்த போக்கிலேயே விட்டுருங்க. அவங்க அதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த டெப்த்தில் வருவாங்க. they will become a master. But sometimes the family situation may be such that the child needs to work and earn and it may not be able to totally focus. இது வந்து இந்த ஃபேமிலி சிச்சுவேஷன் இந்த சோக கதையெல்லாம் நம்ம ஊரில் தான் வருது. as though the childக்கு வந்து அது ஒரு கடமை. இல்லை, எனக்கு தெரிஞ்சு நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நிறைய ஐடியாஸ் வச்சுருக்காங்க. பட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து பிஸ்னஸில் இறங்கினா நான் ஒரு ஸ்டார்ட் அப் ரிஸ்க்கு, நான் வெளில போனாக்கா இவங்களை யார் பார்த்துப்பாங்க, பேரண்ட்ஸ் யார் பார்த்துப்பாங்க, இல்லை ஒரு பிரதர் சிஸ்டர் மேரேஜுக்கு இருக்காங்க, இல்லை ஏதோ டெட் இருக்குது,
like so many things are there in the youngsters mind. They say okay அப்புறம் பார்த்துக்கலாம் first ஒரு job போ. And that is how it is. அது மாதிரி இருக்கும்போது you will not get the best of the children, because we are using the child as a sacrificial tool for our benefit, that's all. Then in you are asking, see, a child ஒரு குழந்தை உலகத்துக்குள்ள வந்திருக்குன்னா it is there to fulfill its dream, not your dream. But if you are going to use the child, நான் திரும்பி சொல்றேன், use the child to fulfill your dream, அது வந்து ஒரு sacrifice தான். அதனால தான் நமக்கு வந்து ஒரு டாப் ஸ்போர்ட்ஸ்மேன் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு, ஒரு டாப் லெவல் பீப்புள் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. we are getting all average people. என்ன எல்லாமே 3000 hour கேஸ் தான். 10 விஷயம் 3000 hours பண்ணிருக்காங்க. அப்படியே ஒரு விஷயம் 10,000 hours பண்ணவங்க எவ்வளவு பேர் பாருங்க. அவங்க தான் இந்த விஸ்வநாதன் இப்போ ஒரு கூகுள் ஃபேஸ்புக்னு சொல்றோமே, கூகுள் வந்து அவர் சர்ஜை பிரின்னா லாரி பேஜ் அவங்கலாம் ஒரு பில் கேட்ஸ்லாம் எடுத்தனா 10,000 ஹவர் அவங்க கம்ப்யூட்டர்ல கோடிங் பண்ணியிருக்காங்க. இங்க 10,000 ஹவர் கம்ப்யூட்டர்ல கோடிங் பண்றதுக்கு எங்க விடுறீங்க? ஏன்னா நீங்க வந்து நடுவில் அவருக்கு கெமிஸ்ட்ரியும் கற்றுக்கணும், இங்கிலீஷ் கோச்சிங் கிளாஸும் போகணும், அதுக்குள்ளே பக்கத்து வீட்டில் ஸ்கேட்டிங் கிளாஸ் போயிருக்காங்க, நீங்கள் ஸ்கேட்டிங் கிளாஸ்க்கும் போகணும், ரைட்? இன்னும் எல்லா விஷயத்தையும் பண்ணால் அது மாத்திரம் இல்லை, மாதத்துக்கு 5 கல்யாணமும் அட்டென்ட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ அது பண்ணும்போது எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணினா, எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணி இது எல்லாம் பண்ணிட்டு, இது எப்படின்னா அந்த 3-legged ரேஸ் நாங்கள் ஸ்கூலில் ஓடுவோம். 2 பேர் காலை கட்டி வச்சிருப்பாங்க, நீங்கள் 3-legged ரேஸ் 100 மீட்டர் ஓடணும். ஸ்பீடாக ஓட முடியுமா? அதே மாதிரி இங்கே ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்லாம் கை காலெல்லாம் கட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து ரேஸை ஜெயிக்கணும்னா எப்படி ஜெயிக்க முடியும்? அதனால தான் we are not able to produce quality people. இல்லை, I would like to share one more example. நான் வந்து இப்போ நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் படிக்கிறதுக்கு. ஸோ இப்போ வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது அங்கே போயிட்டு they become very successful students. So I asked them why, what is the difference? ஸோ ஒரே விஷயம் தான் அவங்க சொல்கிறாங்க, அங்கே போனால் எங்களால் ஃபுல் ஃப்ளெஷ்டாக அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு விஷயம் எடுக்கிறோம், ஒரு சப்ஜெக்ட், ஒரு டாபிக், ஒரு படிப்புன்னா நான் அதில் தான் இருப்பேன் அந்த 2 years. எனக்கு வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது, எனக்கு கல்யாணம் கிடையாது, ஒரு ஃபெஸ்டிவல் கிடையாது, எந்த ஃபேமிலியோட இது கிடையாது. ஸோ ஐ எம் ஏபிள் டு ஃபோக்கஸ் ஆன் தட். ஸோ ஐ கெஸ் தட்ஸ் வை தே ஆர் ஏபிள் டு very correct, use their energy. Very correct. Yes. Adha we said, parents, you create the environment. Today we don't have the environment to create genius over here. Annala பாதி பேர் அமெரிக்கா கிளம்பி போய் they are able to do things there, they are not able to do things here, right? So this is the situation. It may be hard to accept, but you have to face the reality. That is a fact. So உண்மையை நம்ம ஒத்துக்கணும். இது எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னு நம்ம பார்க்கணுமே வரை we cannot keep blaming. So anything else you like to end the session? No, I just want people to get a feeling, but நீங்க interact பண்ணணும். You have to ask specific questions. You have to look for the deeper science, the deeper research on all these topics. இப்போ 10,000 hour rule na, you should do the research on that. Concentration. Right. நம்ம ஜெனரலா பேசினே இருக்க முடியாது, ஜெனரலா நம்ம ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டே இருக்க முடியாது. போய் பாருங்க 10,000 hour rule பத்தி people have written books, they have documented, they have studied எப்படி அந்த myelin sheet gets formed. அப்போ வந்து உங்களுக்கு நியூரல் டிரான்ஸ்மிட்டர் பாத்வே வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு பீலே வந்து சூப்பர் ஃபுட்பாலர்னா ஒரு 10,000 hour rule ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. lot of people have practiced. ஒரு டாப் கிளாஸ் ஆக்டர் கமலஹாசன் ஆனோன்னா இஸ் ப்ராக்டிஸ் unconsciously the 10,000 hour rule. ஒரு பத்மா சுப்ரமணியம் டான்சர்னா unconsciously she has practiced the 10,000 hour rule. If you take a MS Subbulakshmi, she has unconsciously practiced the 10,000 hour rule. That is what is going to make the difference. That is the education. You have to make the people dive deeper, not just go in it and say become a jack of everything. That doesn't help. We are looking for masters over here in the society, because they are going to be the future who are going to form the society. I just wanted to share one thing. Yeah. We are coming out of the book. This is our passion. This is not a book. This is our blood and soul mixed over here. Our passion, family first. Because we believe all these principles, we have got the principles, or 10 principles idla potirukom. And the 10 principles எடுத்து any family who constructs, works on these principles, they will transform themselves. So this book will be coming out shortly. You can get it from Amazon, you can get it in Kindle version. And இது படிக்கிற புக் இல்லை, இது a book to be practiced. ஏன்னா இந்த புக்கில் உங்களுக்கு it's more of a practice, a handbook, a guide to transforming your life. So
So wish you the very best. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த புக்கு நாங்கள் பப்ளிஷ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். இட்ஸ் கம்மிங் அவுட் வெரி வெரி சூன். இட் வில் பி தேர், இட் வில் பி அவைலபிள். ஸோ கண்டிப்பாக யூ நீட் டு கெட் அ காப்பி ஃபார் யோர் செல்ஃப் அண்ட் கிஃப்ட் இட் also to a family which is very close to you, you care for, because it is for families. And this COVID time is still, it's a wonderful time to work on ourselves. So keep working on yourself. You have lot of time now to work on developing your skills. And our Mr. Shivakumar சொன்ன மாதிரி 10,000 ஹவர்ஸ்க்கு நீங்கள் திங்க் பண்ணுங்க what you want to really get good at. So let's build families. Yes. Build families and build the nation. All the best. All the best. We are SNS, Shiv and Savi from SNS Family First.